நாடாளுமன்ற தொகுதிகளிலும் இளம் தலைமுறை வாக்காளர்களை இந்த இயக்கத்தில் தங்களை இணைத்துக் கொண்டு கையெழுத்திடக்கூடிய ஒரு இயக்கமாக தொடங்கப்பட இருக்கிறது. பல நேரங்களில் ஒரு வாக்குல வெற்றி தோல்வி தீர்மானிக்கப்பட்டிருக்கிறது. ஒரு வாக்குல அரசாங்கம் மாறி இருக்கிறது. உங்க வீட்டில் உங்க சமுதாயத்தில் ப்ளீஸ் ஸ்ப்ரெட் திஸ் அவேர்னஸ். அதுக்கு தான் இந்த என் வாக்கு என் உரிமை டிவி 18 பணியை ஆரம்பித்திருக்கிறார்கள். அவர்களுக்கு என் பாராட்டுகள். என் வாக்கு என் உரிமை. முதன்முறையாக வாக்களிக்கும் இளம் வாக்காளர்களின் பங்களிப்பு இன்றி ஜனநாயக திருவிழாவான தேர்தல் சிறப்பு பெறுவதில்லை. இதனால் வாக்களிப்பதன் அவசியத்தை முதன்முறையாக வாக்களிப்பவர்களுக்கு எடுத்துரைக்கும் வகையில் என் வாக்கு என் உரிமை என்ற விழிப்புணர்வு இயக்கத்தை முன்னெடுத்துள்ளது நியூஸ் 18 தமிழ்நாடு. 40 மக்களவை தொகுதிகளில் 5 லட்சம் இளம் வாக்காளர்களிடம் கையெழுத்து வாங்கும் விழிப்புணர்வு இயக்கத்தின் தொடக்க விழா சென்னை எத்திராஜ் மகளிர் கல்லூரியில் நடைபெற்றது. இதில் தமிழ்நாடு தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ, இந்திய முன்னாள் தலைமை தேர்தல் ஆணையர் கோபால்சாமி, சென்னை மாநகராட்சி ஆணையர் ராதாகிருஷ்ணன், எத்திராஜ் கல்லூரி தலைவர் முரளிதரன், முதல்வர் உமா கௌரி உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சியில் என் வாக்கு என் உரிமை விழிப்புணர்வு இயக்கத்தின் முக்கியத்துவத்தை எடுத்துரைத்து நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சியின் தலைமை ஆசிரியர் கார்த்திகை செல்வன் வரவேற்புரையாற்றினார். கல்வியே ஒரு ஆயுதம்தான், அறிவாயுதம். அந்த கல்வியை பெண்களுக்கு கொடுப்பது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானதாக இருக்கிறது. இன்றைக்கு நிறைய பெண் பிள்ளைகள் எல்லா கிராமங்களிலும் இருந்தும் பட்டதாரிகளாக வரக்கூடிய சூழலை பார்க்கிறோம். அதே போல மிக முக்கியமான இன்னொன்று நமக்கான வாக்குரிமை. இந்த வாக்குரிமை அப்படிங்கிறது பல நேரங்களில் நம்ம யோசிப்போம், என்னோட ஒரு வாக்கு என்ன செஞ்சிடும் அப்படிங்கிற கேள்வி எல்லோருக்குமே இருக்கும். முதல் முறையாக வாக்களிக்க போறீங்க. இது மிகப்பெரிய ஒரு உரிமை. கிட்டத்தட்ட கல்வி எப்படி ஒரு அறிவாயுதமாக இருக்கிறதோ அதே போன்று வாக்கு என்பது ஒவ்வொரு தனி மனிதனுக்குமான ஒரு பெரிய ஆயுதம்னு நான் நினைப்பேன். ஜனநாயகத்தில் மிக முக்கியமானவர்கள், ஜனநாயகத்தினுடைய இறுதி எஜமானர்கள் அப்படின்னு எப்போதும் நம்பக்கூடியவர்கள் வாக்காளர்கள் தான். ஆட்சிக்கு வரக்கூடியவர்கள் அல்ல, வாக்காளர்கள் தான் இறுதி எஜமானர்கள் ஜனநாயகத்தில். அந்த ஜனநாயக திருவிழாவை ஆகச்சிறந்ததாக வெளிப்படையாக நடத்தக்கூடிய தேர்தல் ஆணையம் ஒவ்வொரு முறையும் மிகப்பெரிய அளவுக்கு வாக்காளர்களை அதிகப்படியாக வாக்கு செலுத்த வர வைப்பதற்கான முயற்சிகளை மேற்கொள்கிறது, அதற்கான பரப்புரைகளை மேற்கொள்கிறது. ஒவ்வொரு ஆண்டிலும் அப்படியான முயற்சிகளை மேற்கொள்கிறார்கள். நம்ம சுதந்திர இந்தியாவில் 1951 முதல் முறையாக நாடாளுமன்றத்திற்கான தேர்தல் நடந்துள்ளது. அப்போ சுமார் 45% அளவுக்கு தான் வாக்கு சதவீதம் இருந்தது, அதுக்கு குறைவு. ஆனால் இன்றைக்கு ஓரளவுக்கு வந்திருக்கிறோம். நாடாளுமன்ற தேர்தல் என்றால் ஒரு 67-68% வாக்குகள் அப்படிங்கிற இடத்துக்கு வந்திருக்கிறோம். சட்டமன்ற தேர்தல் இன்னும் கொஞ்சம் கூடுதலாக, அது 72% இருக்கிறது. உள்ளாட்சி தேர்தல்களில் இன்னும் கொஞ்சம் கூடுதலாக இருக்கிறது. ஆனால் இன்னும் அந்த 30% இல்லை. இன்னும் ரொம்ப முக்கியமானது என்னன்னா, தமிழ்நாடு முழுக்க வாக்கு சதவீதம் ஓரளவுக்கு 72 இருக்கு அப்படின்னா சென்னையினுடைய வாக்கு சதவீதம் ரொம்ப குறைவு. ரொம்ப ஆச்சரியம். நிறைய படிக்கக்கூடியவர்கள், நிறைய பேசக்கூடியவர்கள், எல்லாரும் நம்ம தூய்மையான அரசியலை பற்றி பேசுகிறோம், நிறைய எழுதுவோம். இன்ஸ்டாகிராம் பேஜில் எல்லாருமே இந்த ஆண்டு நம்ம சொல்லுவோம், தேர்தலுக்கு போங்க, வாக்களிங்க, நம்ம தான் மாற்றத்தை கொண்டு வரணும், எல்லாமே இருக்கும். ஆனால் வாக்களிக்கவும் நாம் போகணும். அதை தான் வலியுறுத்துகிறோம். நியூஸ் 18 தமிழ்நாடு தேர்தல் ஆணையத்தினுடைய பணியை இன்னும் கூடுதலாக அதில் எங்களுடைய பணியும் இருக்க வேண்டும் என்கிற அடிப்படையில் உருவாக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி நியூஸ் 18 தமிழ்நாட்டுக்கான ஒரு தொலைக்காட்சி நிகழ்ச்சி நிச்சயமாக இல்லை. ஆனால் களத்தில் சென்று குறைந்தபட்சமாக 5 லட்சம் மாணவ மாணவிகளிடம் முதல் முறையாக வாக்களிக்க போகக்கூடிய கல்லூரி மாணவர்களிடம் கையெழுத்து இயக்கத்தை நடத்த இருக்கிறோம். தொடக்க விழா தான் எத்திராஜ் கல்லூரியில் நடக்குது. இன்றைக்கு உங்கள் அத்தனை பேரின் முன்னாலும் இந்த விழா தொடங்குகிறது. மிகப்பெரிய ஒரு இயக்கமாக இது மாற வேண்டும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமாக இருக்குது. ஏன்னா இன்றைக்கு ஒவ்வொரு 10 ஆண்டுகளும் இளைய தலைமுறை புதுசாக வர்றாங்க, முதல் வாக்காளர்கள் புதிதாக வருகிறார்கள். அவர்களுடைய தேவையும் அவர்களுடைய அவசியமும் அவர்களுடைய பார்வையும் மாறிக்கொண்டே இருக்கிறது. அடுத்த தலைமுறை இந்தியாவை கட்டமைக்கக்கூடிய மிக முக்கியமான பொறுப்பில் இருக்கக்கூடிய நம்முடைய வாக்கினுடைய
வேல்யூ என்ன அப்படிங்கிறத நம்ம உணர வேண்டியிருக்கிறது. அந்த ஒரு நாள் விடுமுறை அளிக்கப்படுவது என்பது வாக்களிப்பதற்கானது, வேறு எதற்காகவும் அல்ல அப்படிங்கிறத நாம மட்டும் இல்லை, நம்முடைய பெற்றோர், நம்முடைய உறவினர்கள் எல்லார்கிட்டையும் நாம போய் சொல்லணும். நீங்க எல்லாரும் தான் அதுக்கான அம்பாசிடர்ஸ்னு நான் நம்புறேன். வாக்களிப்பது குறித்த விழிப்புணர்வை முன்னெடுத்து செல்ல வேண்டிய கடமை ஒவ்வொரு மாணவ மாணவிகளுக்கும் உள்ளதாக தமிழ்நாடு தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ கூறினார். நம்ம இப்போ யுஎஸ்ஏ நாடு நாங்கள் பார்க்குறோம், யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா. உங்களுக்கு தெரியுமா, அங்கே இவ்வளோ பெரிய ஒரு டெமோக்ராசி. அங்கே 1920s தான் they first started giving voting rights to women. Such a developed country you are telling. Our country got independence when? Can anybody tell? 1947. When was our first election held? 1951. In the 1951 itself, we had given electoral rights to all the women, universal adult suffrage நம்ம சொல்றோம். So all men, all women will have equal right of voting. ஸோ இந்திய நாட்டிலே இது நமக்கு ஒரு பெருமையாக இருக்கிறது. அந்த நேரத்தில் பார்க்கும்போது த லிட்டரசி ரேட் வாஸ் ஹார்ட்லி 20%. 20% தான் நமக்கு லிட்டரசி ரேட். நிறைய நாட்டில் சந்தேகப்படுத்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இந்தியா நாட்டு எப்படி இருக்கும், இவங்க பிரித்து தான் போவாங்க, இவங்க ஒரு டெமோக்ராசிக்கு சூட்டபிள் ஒரு கண்ட்ரி இல்லை, ஒரு நாடு இல்லை. தே கேனாட் மேனேஜ் தேர் அஃபேர்ஸ். யூகேவோட பிரைம் மினிஸ்டரும் அதை சொல்லியிருந்தாங்க. தே வில் சூன் கிரம்பிள். அப்படி நாங்கள் ஒரு ஆகலை. வி ஆர் வெரி டிஃபரெண்ட், வி ஆர் வெரி டைவர்ஜென்ட். நிறைய மத, தொழில், இது லாங்குவேஜ், மொழி இருக்கு. We decide our fate ourselves. Even the illiterate poor persons who are there in the villages who had not got education, avanga whom to choose. அந்த அளவுக்கு we are definitely a country with a difference. So we are all fortunate that in a great in a country like India, people where more about 100 crore is the voting population. And idile innoru mukkiyam ennaaka, we have more than 50% voters. Women voters oda ennikai almost 52% irukkuradhu. So to that extent, very aware. News college, women's college, a very forward looking college where students are all best. சர்ச் ஆணையர் ராதாகிருஷ்ணன் தேர்தல் எப்போதும் கொண்டாடப்பட வேண்டிய நிகழ்வு என்றார். நானே ப்ரிசைடிங் ஆஃபீஸராக ஒரு அட் த ஏஜ் ஆஃப் 21 நான் கேரளாவில் இருந்திருக்கேன். சச் அ பியூட்டிஃபுல், ஐ வாஸ் இன் தட் சர்வீஸ் வேர் தே ப்ரிசைடிங் ஆஃபீஸர்னால் ஒரு தேர்தல் பூத்துக்கு உள்ள அதிகாரி. இட்ஸ் எலெக்ஷன் இஸ் சச் அ பியூட்டிஃபுல் ப்ராசஸ். உங்கள் எல்லாருக்கும் அதில் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணணுங்கிறது தான் இவ்வளோ தூரம் நம்ம சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் அவர்களே இப்போ வந்தான்னு வச்சுக்கோங்களேன். அவங்களாம் எங்களுக்கெல்லாம் எலெக்ஷன் நடத்தியிருக்காங்க, நாங்கள் வந்து அவர் கீழே பணியாற்றிருக்கோம். அதே மாதிரி சீஃப் எலெக்டரல் ஆஃபீஸருங்க உங்கள் சைடில் நீங்கள் பண்ண வேண்டியது ரொம்ப சுருக்கமாக சிஸ்டமேட்டிக் ஓட்டர் எஜுகேஷன் அண்ட் எலக்ட்ரல் பார்ட்டிசிபேஷன் ப்ரோக்ராம் அப்படின்னு தேர்தலில் இருக்குது. அர்த்தம் என்னென்னா நம்ம வந்து தேர்தலில் பங்கேற்கணும். அதுக்கு தான் இந்த என் வாக்கு என் உரிமை. செகண்ட் என்னென்னா என் பூத் எங்கே இருக்குது, என் பேர் எலக்ட்ரல் ரோலில் இருக்கா இல்லையா. கடைசி நேரத்தில் நம்ம அதே மாதிரி நம்ம வந்து அந்த ஃபுல் டைமில் நமக்கு ஓட்டர் ஸ்லிப் எல்லாம் நாங்களே கூட கொடுத்துட்றோம். பட் ஆனாலும் நமக்கு தெரிஞ்சிருக்கணும், நம்ம வீட்டில் இருக்கிறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். மக்கள் பிரதிநிதிகளை தேர்ந்தெடுப்பதில் முதல் வாக்காளர்கள் எப்படி கண்ணும் கருத்துமாக இருக்க வேண்டும் என்பதை விவரித்தார் இந்திய முன்னாள் தலைமை தேர்தல் ஆணையர் கோபால்சாமி. பார்லிமெண்ட்லேயும் சரி, அந்தந்த அசெம்பிளியிலும் சரி, குற்ற பின்புலம் உள்ளவர்களின் எண்ணிக்கை பர்சன்டேஜ் அதிகரித்து கொண்டே போயின்னு இருக்குது. முதல்ல 15% இருந்தது, இப்போ 30% வந்திருக்கு. அதுவும் ஒரு முன்னேற்றம் நாம் கருதினால் அது தவறு இல்லையா. 15லேருந்து 30 ஆச்சுன்னா எது ஆயிருக்கு, குற்ற பின்புலம் உள்ளவர்கள் தேர்ந்தெடுக்கப்படுவது அதிகரித்திருக்கிறது. அது வேற ஒருத்தரும் அதுக்கு காரணம் இல்லை, நம்ம தான் காரணம். ஆனால் நம்ம ஓட்டு போட்டு தான் அவங்க வர்றாங்க. ஸோ அந்த விஷயத்தை இவங்க சொல்கிறாங்க. உங்களுக்கு எலெக்ஷன் கமிஷன் அந்தந்த கேண்டிடேட்டோட பின்புலத்தை பற்றி உங்களுக்கு தெரிவிக்கிறார்கள். அதை படிக்க வேண்டிய அவசியம், அதை தெரிந்து கொள்ள வேண்டிய அவசியம் இருக்கிறது. தெரிந்து கொண்டு குற்ற பின்புலத்திலும் கூடவே அவங்க என்னெல்லாம் கொடுக்குறாங்கன்னா ஹீனஸ் கிரைம்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது ரேப், மர்டர், டெக்காய்டி, ராபரி, அந்த மாதிரியான குற்றத்தில் ஈடுபட்டவர்கள் வேட்பாளர் பற்றி எழுதும்போது அவர்கள் குற்றம் எத்தனை குற்றங்களில் ஈடுபட்டிருக்கிறார், அவர் எத்தாப்பில் எத்தனை கேஸ் இருக்குது அப்படின்னு காமிக்கிறாங்க.
அதில் ரெண்டாக பிரிக்கிறாங்க, ஹீனஸ் கிரைம்ஸ்னு பிரிக்கிறாங்க, சாதாரண கிரைம்ஸும் பிரிக்கிறாங்க. ஸோ சாப்பிட்டால் ரேப்போ மறுபடியோ ராபரியோ பண்ணியிருந்தால் அது ஹீனஸ் கிரைம்ஸ்னு கணக்கில் வரும். அந்த மாதிரி ஆசாமிகளை நீங்கள் தேர்ந்தெடுத்தால் அந்த தவறு நம்மிடத்தில் தான் இருக்கிறது இல்லையா? ஸோ 2 விதமாக நீங்கள் பார்க்க வேண்டும். ஒன்று, 2வது முறை அவர் தேர்ந்தெடுக்கிறதுக்காக வந்தார்னா கடந்த 5 வருடங்களில் அவர் தன்னுடைய பணியை எவ்விதம் செவ்வனே நடத்தி இருக்கிறாரா, மெம்பர்ஸ்க்கு வந்து ஒரு இது கொடுக்குறாங்க, தொகை கொடுக்குறாங்க தன்னுடைய தொகுதி மேம்பாட்டுக்காக, அந்த பணத்தை சரியாக செலவழிச்சிருக்காரா, அதன் மூலமாக மக்களுக்கு ஒரு நன்மை கிடைத்திருக்குதா, இதெல்லாம் பார்க்கக்கூடிய உங்களுக்கு ஒரு இப்போ வந்து கையில் வந்து உலகமே உங்கள் கையில் இருக்குது செல்ஃபோனில். ஸோ அதை பார்த்து நீங்கள் கண்டுபிடிக்கலாம். ஸோ அதெல்லாம் மனசில் வச்சு நீங்கள் ஓட்டு போடணும். அது ஒன்று. 2வது, இந்த காரியம் நான் 2வது சொல்ல போகிறது நீங்கள் ஒவ்வொருவரும் பண்ணக்கூடிய வேலை தான். உங்கள் பெயர் வாக்காளர் பட்டியல் இருக்கிறதா என்று கண்டிப்பாக பாருங்கள். உங்கள் வீட்டில் உள்ளவர்கள் இருக்கிறதா பாருங்கள். உங்களுக்கு தெரிந்தவர்கள் இருக்கிற அவர்கள் பேரில் இருக்கா பாருங்கள். உங்கள் பில்டிங்கில் 15, 20, 40, 50 வாக்காளர் இருந்தால் அவர்கள் பேர்லாம் இருக்கா இல்லையா? ஏன்னா முயற்சி எடுத்து வாக்குச்சாவடிக்கு சென்ற பின் உங்கள் பேர் இல்லை என்றால் மிகவும் வருத்தமாக இருக்கும் இல்லையா? நான் மெனக்கட்டு கஷ்டப்பட்டு அங்கே போகிறேன், இந்த வெயிலில் போயிருக்கேன், என் பேர் இல்லை பாருங்கள், என் பேர் எடுத்துட்டாங்க அப்படின்னு அப்போ வருத்தப்படுவாங்க. உங்களால் இயன்ற உதவி, அதுவும் உங்களுக்கு ஒரு கடமை தான். அந்த கடமையை நீங்கள் செய்ய வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன். தாங்கள் மட்டுமன்றி தங்களை சுற்றியுள்ள ஒவ்வொருவரையும் வாக்களிக்க வைக்க வேண்டியது இளம் தலைமுறையின் கடமை என்பதையும் அவர் சுட்டிக்காட்டினார். பெண்தான் 26 அம்ச கோரிக்கைகளை நிறைவேற்ற வலியுறுத்தி தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதிகளில் தொடக்க வேளாண்மை கூட்டுறவு சங்க பணியாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். கூட்டுறவு சங்க காலி பணியிடங்களை விரைந்து நிரப்புதல், புதிய ஊதிய ஒப்பந்தம் அமல்படுத்துதல் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி இந்த போராட்டம் நடைபெற்றது. திருவாரூரில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு ஏராளமான பணியாளர்கள் பணியை புறக்கணித்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். ஒன்றுபட்ட போராட்டம் வேலூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் எதிரில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டலான பணியாளர்கள். அதேபோல திருப்பத்தூர் வட்டாட்சியர் அலுவலகம் அருகேயும் ஏராளமான பணியாளர்கள் பங்கேற்று போராட்டத்தில் ஈடுபட்டனர். கோரிக்கைகள் நிறைவேற்றப்படவில்லை என்றால் வரும் 25ஆம் தேதி முதல் காலவரையற்ற வேலைநிறுத்தம் தொடங்க உள்ளதாக அவர்கள் தெரிவித்தனர். இந்த இடத்துல வள்ளுவர் கோட்டம் பஸ் ஸ்டாப்லாம் ஏறுறவங்களுக்கு எங்க போறதுன்னே தெரியல. ஒரு சில பஸ்ஸுங்க அப்படியே ஸ்ட்ரைட்டா போயிடுறாங்க. வள்ளுவர் கோட்டம், இந்த புஷ்பா நகர் அங்க இருக்கிறவங்களாம் ரொம்ப பாதிப்பாகுது. இப்போ மெட்ரோ ரயில் பாதை அமைக்கும் பணிகளால் சென்னை வள்ளுவர் கோட்டம் சந்திப்பு ஒரு வழி பாதையாக மாற்றப்பட்டதால் பொதுமக்களுக்கு சிரமம் ஏற்பட்டது. சென்னை அண்ணா சாலை, நுங்கம்பாக்கம் உள்ளிட்ட பகுதிகளில் மெட்ரோ ரயில் பணிகள் நடைபெறவுள்ள நிலையில் கடந்த 2 வாரமாக சோதனை முறையில் ஒரு வழி பாதையாக போக்குவரத்து மாற்றம் செய்யப்பட்டது. இந்நிலையில் திங்கட்கிழமை முதல் அடுத்த சில ஆண்டுகளுக்கு ஒரு வழி பாதையாக மாற்றப்பட்டுள்ளது. அதன்படி சேத்பட்டிலிருந்து அண்ணா மேம்பாலம் நோக்கி வரும் வாகனங்கள் கல்லூரி சாலை, ஹேடோஸ் சாலை, உத்தமர் காந்தி சாலை வழியாக திருப்பி விடப்பட்டுள்ளன. அண்ணா மேம்பாலத்திலிருந்து வரும் வாகனங்கள் உத்தமர் காந்தி சாலை, டாக்டர் எம்ஜிஆர் சாலை வழியாக வள்ளுவர் கோட்டம் நோக்கி செல்ல வேண்டும். அமைந்தகரை நோக்கி செல்லும் வாகனங்கள் டேங்க்பன் சாலையில் திருப்பி விடப்படும். வள்ளுவர் கோட்டத்திலிருந்து அண்ணா மேம்பாலத்திற்கு ஸ்டெர்லிங் சாலை, உத்தமர் காந்தி சாலை வழியாக செல்ல வேண்டும். இந்நிலையில் திங்கட்கிழமை என்பதால் போக்குவரத்து மாற்றத்தால் அலுவலகம் செல்வோர், பேருந்து பயணிகள் திடீர் திருப்பங்களால் அவதியடைந்தனர். ஜெமினிலாம் பாத்தீங்கன்னா டிராபிக் ஜாஸ்தியா இருக்குது. இன்னும் கொஞ்சம் ஐடியா பண்ணி அவங்க பிளான் பண்ணி பண்ணலன்னா பஸ் ரூட்டும் ஷேர் ஆட்டோ போறதுக்கும் மக்களுக்கு நல்லா தெளிவுபடுத்துற மாதிரி கொஞ்சம் கிளியர் பண்ணி விடணும். ஒரு வழிப்பாதையாக மாற்றப்பட்டதால் 10 பேருந்து நிறுத்தங்கள் வேறு பகுதிகளுக்கு மாற்றப்பட்டுள்ளன. திருப்பத்தூர் அருகே நெற்குப்பை பெரிய கண்மாயில் 3 ஆண்டுகளுக்கு பிறகு பாரம்பரிய மீன்பிடி திருவிழா விமர்சையாக நடைபெற்றது. ஊர் பெரியவர்கள் திருவிழாவை தொடக்கி வைத்ததும் பொதுமக்கள் கையில் வைத்திருந்த ஊத்தா, கச்சா, அரிக்கூடை, குசுவலை உள்ளிட்டவற்றை கொண்டு மீன்பிடித்தனர். ஜிலேபி, விரால், குண்டை உள்ளிட்ட மீன்கள் வலையில் சிக்கியது.
எடை உள்ள கட்லா உள்ளிட்ட பெரிய மீன்களை மூட்டை கட்டி தூக்கிச் சென்றனர். சிலருக்கு மீன்களே சிக்காத நிலையில் அவர்களுக்கு அதிக மீன்கள் பிடித்தவர்கள் கொஞ்சம் கொடுத்து உதவினர். மேலும் சாதி மத பேதம் பார்க்காமல் அனைவரும் திருவிழாவை கொண்டாடினர். புதிய தேர்தல் ஆணைய சட்டப்படி தேர்தல் ஆணையர்களை நியமிக்க தடை விதிக்க கோரி உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியையும் உறுப்பினராக கொண்ட தேர்வுக்குழுதான் தேர்தல் ஆணையர்களை நியமிக்க வேண்டுமென 2023ஆம் ஆண்டு உச்சநீதிமன்ற தீர்ப்பில் உத்தரவிடப்பட்டிருந்தது. ஆனால் அதனை மாற்றி உச்சநீதிமன்ற நீதிபதிக்கு பதிலாக மத்திய அமைச்சரை அந்த குழுவில் சேர்த்து மத்திய அரசு கடந்த ஆண்டு சட்டம் இயற்றியது. இதனிடையே காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த ஜெயா தாக்கூர் உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்துள்ளார். அதில் சார்பில்லாத தேர்தல் ஆணையர்களை நியமிக்க ஏதுவாக உச்சநீதிமன்ற தீர்ப்பின்படி தேர்தல் ஆணையர்களை நியமிக்க உத்தரவிடவில்லை. உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. தேர்தல் ஆணையர் அருண் கோயல் ராஜினாமா செய்ததை அடுத்து 2 தேர்தல் பதவிகளும் தற்போதையாக அரசியல் கட்சிகளுக்கு திரட்டப்பட்ட தேர்தல் பத்திர விவரங்களை செவ்வாய்க்கிழமை மாலைக்குள் தாக்கல் செய்ய எஸ்பிஐ வங்கிக்கு உச்சநீதிமன்றம் கெடு விதித்துள்ளது. தேர்தல் பத்திரங்கள் மூலம் அரசியல் கட்சிகள் நன்கொடை பெறும் முறையை கடந்த மாதம் ரத்து செய்து உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டது. எந்தெந்த தேர்தல் பத்திரங்கள் மூலம் எவ்வளவு நிதி பெற்றுள்ளன என்ற விவரங்களை மார்ச் 6ஆம் தேதிக்குள் தாக்கல் செய்யும்படி எஸ்பிஐ வங்கிக்கு நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்த நிலையில் கூடுதல் அவகாசம் கேட்டு எஸ்பிஐ வங்கி மனு தாக்கல் செய்தது. அதே நேரம் நீதிமன்ற உத்தரவை அமல்படுத்த தவறியதற்காக எஸ்பிஐ வங்கி மீது தன்னார்வ தொண்டு நிறுவனம் சார்பில் நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு தொடரப்பட்டது. இந்த மனுக்கள் தலைமை நீதிபதி டி.ஒய். சந்திரசூட் தலைமையிலான அரசியல் சாசன அமர்வில் விசாரணைக்கு வந்தன. இருதரப்பு வாதிபதிகள் தரப்பில் வைக்கப்பட்ட கோரிக்கைகளை நிராகரித்தனர். தேர்தல் பத்திர விவரங்களை செவ்வாய்க்கிழமை மாலைக்குள் வெளியிட முதல்முறை வாக்காளர்கள் அனைவரையும் வாக்கு மையத்திற்கு கொண்டு சேர்க்கும் நியூஸ் 18 தமிழ்நாட்டின் இந்த முயற்சி 5 லட்சம் என்ற இலக்கை தாண்டி 1 கோடி பேருக்கு மேல் சென்றடையும் என எத்திராஜ் கல்லூரி தலைவர் முரளிதரன் தனது வாழ்த்துக்களை தெரிவித்தார். It is actually not just that we are helping out, அது மாதிரி கிடையாது. இது எங்களோட ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி அண்ட் ஒரு சின்ன துளி தான் நாங்கள் பண்ணுறது. இன்ஃபேக்ட் நீங்கள் 5 லட்சம் பேருன்னு சொன்னீங்க. இந்த 5 லட்சம் பேர் அவங்க வீட்லேயோ அங்கே எங்கே சொன்னால் 1 கோடி பேர், ஆளுக்கு ஒரு 5 பேருக்கு அந்த இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணால் 1 கோடி பேரை நீங்கள் அந்த இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியும், ஓட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு. அண்ட் ஐ எம் ஷுர் தட் அவர் ஸ்டூடெண்ட்ஸ் வில் டூ இட். நீங்கள் இப்போ 1000 பேர் இங்கே கையெழுத்து வாங்க போகிறேன்னு சொன்னீங்க. இங்கேயே 7500 8000 பேர் இருக்காங்கன்னா அத்தனை பேரையுமே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் யூ ஷுட் இன்ஃப்ளூயன்ஸ்ன்றது என்னோட இது, இன்க்ளூடிங் யுவர் ஸ்டாஃப் மெம்பர்ஸ், டீச்சர்ஸ். ஏன்னா நாங்கள்லாம் கூட we need that trigger. You can tell your teachers also please vote ன்னு சொல்லிட்டு. நெகட்டிவ் நியூஸ் தான் எப்பவுமே பாப்புலர் ஆகும். இந்த மாதிரி விஷயங்களுக்கு ஒரு நியூஸ் 18 சேனல் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறதே யூ ஷுட் நோ ஹவு வெரி வெரி சீரியஸ் திஸ் மேட்டர் இஸ். இன்னொன்று என்னை பொறுத்தவரை எனது வாக்கு எனது உரிமைன்றது இட் இஸ் நாட் லைக் அ பாஸ் ஃபார் அ ஐபிஎல் மேட்ச். இட் இஸ் அ வெரி பிக் ரெஸ்பான்சிபிலிட்டி. அதை ஒன்று புரிஞ்சுக்கணும். அதாவது சும்மா நான் இந்த படம் போகிறேன் நல்லா இருக்குன்ற மாதிரி யாரோ சொல்கிறாங்க நீங்கள் ஓட் பண்ணிடாதீங்க. யாரோ சொன்னாங்க இல்லை ஒரு டிவியில் ஒரு நரேட்டிவை பார்த்து இதுதான் வரும் அப்படின்லாம் பண்ணாதீங்க. உங்களோட சுய சிந்தனையை யூஸ் பண்ணுங்க. அதை யூ ஆர் ஆல் 18+. நிகழ்ச்சியின் முக்கிய நிகழ்வாக நியூஸ் 18 தமிழ்நாடு தலைமை செய்தி ஆசிரியர் கார்த்திகை செல்வன் தேர்தல் ஆணையத்தின் வாக்குரிமைக்காக உறுதிமொழியை கூற மாணவிகள் அனைவரும் உறுதிமொழி ஏற்றுக்கொண்டனர்.
மக்களாட்சியின் மீது பற்றுடைய இந்திய குடிமக்களாகிய நாம் நம்முடைய நலன் கருதும் மரபுகளையும் அமைதியான, சுதந்திரமான, நியாயமான மற்றும் தேர்தல்களின் மாண்பையும் நிலைநிறுத்துவோம் என்றும், மேலும் ஒவ்வொரு தேர்தலிலும் அச்சமின்றியும் மதம், இனம், சாதி, வகுப்பு, மொழி ஆகியவற்றின் தாக்கங்களுக்கு ஆட்படாமலும் அல்லது எந்த ஒரு தூண்டுதலுமின்றியும் வாக்களிப்போம் என்றும் உறுதிமொழிகிறோம். என் வாக்கு என் உரிமை. My vote is my right. 40 மக்களவை தொகுதியிலும் வாக்கு என் உரிமை இந்த வாகனமானது தொடங்கி வைக்கப்படுகிறது. எங்களுடைய சிறப்பு விருந்தினர்கள் அனைவரும் கொடியசைத்து தொடங்கி வைக்கிறார்கள். நியூஸ் 18 தமிழ்நாட்டின் விழிப்புணர்வு இயக்கத்தில் மாணவிகள், பேராசிரியர்கள் உள்ளிட்ட அனைவரும் தங்கள் கையொப்பத்தை பதிவு செய்தனர். மறவாது வாக்கு சாவடிக்கு சென்றிடுவோம். மை பதித்து ஜனநாயக கடமையை ஆற்றிடுவோம்.